ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இந்த ரெசிபி ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணுறோம்னா அதில் வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணாமல் நார்மல் பிளெயின் சப்பாத்தியாக ரெடி பண்ணாமல் மேத்தி எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட சப்பாத்தி வந்து இன்னும் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பன்னீர் சப்பாத்திக்குன்றக்காக இல்லை, நான் நார்மலாகவே சப்பாத்தி ரெடி பண்ணும்போது ஒரு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது கூட இந்த மாதிரி மேத்தி ஆட் பண்ணும்போது செம்ம ஃப்ளேவராக இருக்கும். பெங்களூர் அந்த மாதிரி சைட்லலாம் மேத்தி சப்பாத்தினே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. காஞ்ச வெந்தய கீரையோட இலையை தான் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும். நான் சப்பாத்தி மாவு பிசையும் போது நார்மல் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சுடு தண்ணி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனாலுமே சப்பாத்தி செம்ம சாஃப்டாக சூப்பராக நல்லா எலும்பி வரும். நம்ம நல்லா மாவு பிசைஞ்சாலே போதும், சூப்பர் சாஃப்டாக நம்மளுக்கு சப்பாத்தி கிடச்சிரும். இந்த பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி பண்ணுறது உங்கள் கிட்ஸ் கூட இதை ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பீஸா ஃப்ளேவர் மாதிரி நம்மளுக்கு இது வந்து கிடைக்கும். இந்த பெரிய பன்னீர் கியூப்பை நல்லா சீஸ் மாதிரி சூப்பராக துருவி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா துருவி எடுக்கும் போது தான் நம்ம சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது நம்மளுக்கு சப்பாத்தி கிளியாமல் வரும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக துருவி எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆகும். இந்த பன்னீர் சப்பாத்தியை நீங்கள் டோட்டலாகவே 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இதை வதக்க இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே தேவையே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. போதும், கை சீவிடா. தேங்க்யூ பாட்டுக்குட்டி. இல்லை, போதும் 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 போதும், அம்மா செஞ்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க அதுக்கு மேலே க்யூரியாசிட்டியாக இருப்பாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட்டுக்குட்டி செம்ம ஜாலி ஆகிடுவா. போதும் 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 போதும். இப்படி ரிவர்ஸ் டச்சு. இதில் நீங்கள் சீஸ்னாலும் துருவி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சீஸ் ஆட் பண்ணிட்டோம்னா இதை லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட முடியாது. சீஸ் வந்து அவ்வளோ மெல்ட்டியாக சீஸியாக இருக்காது. உங்களுக்கு பன்னீர் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப சீஸியாக ஆகணுன்றதே கிடையாது. டேஸ்ட் வந்து எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு டிஸ்டர்பே ஆகாது. நான் துருவின பன்னீர் வந்து இன்னுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பாப்பா செஞ்சிருந்தது வந்து கொஞ்சம் தரலாகவே இருந்துச்சு. அந்த இது மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா துருவி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் மேலே வந்து கிளியாமல் இருக்கும் சப்பாத்தி எல்லாம். இந்த பன்னீரோட நம்ம ஆரிகனோ சீட்ஸும் நம்மளோட சில்லி ஃப்ளிக்ஸும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணாலே போதும், அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவராக மாறிடும். இதுதான் நம்மளுக்கு பீஸா மாதிரி அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தரும். கண்டிப்பாக இதில் சீஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். போதும் கண்ணு எரியாமல். இப்போது நம்மளுக்கு சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வதக்கணும் எந்த அவசியமே இல்லை. நம்ம சப்பாத்தி மாவை நல்லா சூப்பராக இழுத்துற வேண்டியதான். சப்பாத்தி மாவை ரொம்ப தின்னாக இழுத்துறாதீங்க, நல்லா திக்காக இழுங்க. அப்படி தானே தான் நம்மளுக்கு பன்னீரை ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் ஷேப் வந்து. ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் கிட்ட கூட நீங்கள் பன்னீர் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையும் அப்போ தான் நம்மளுக்கு பன்னீர் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியை ஃபோல்ட் பண்ணுறதா ரொம்ப மெயினான ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு 3 சைட்ஸுமே நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ண பிறகு 4th சைட் பண்ணும்போது நீங்கள் ரிவர்ஸில் திருப்பி பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியை ஃபோல்ட் பண்ணாதான் சப்பாத்தி நல்லா பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி இழுக்கும் போது பேஸ் வந்து உங்களுக்கு கிளியாமல் இருக்கும். நீங்கள் 4th சைட் மட்டும் பேக் சைடாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நல்லா ஸ்டஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பாகவும் பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம திக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நல்லா தின்னாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இழுத்து விட்டுற வேண்டியதான். நல்லா ரொட்டேட் பண்ணி இழுத்தாதான் நம்மளுக்கு பன்னீர் வந்து கார்னர்ஸ் வரை நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பன்னீர் வந்து நல்லா கார்னர்ஸ் வரை ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் நம்ம இந்த சப்பாத்தியை வெறும் பிளெயினாக தயிர் இல்லை ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஒருவேளை உங்கள் கிட்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகிறாங்கன்னா வெறும் டொமேட்டோ கெச்சப் மட்டும் கொடுத்து விட்டாலே போதும், அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவராக மாறிடும். என்னோட சப்பாத்தியில் பன்னீர் வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆனது சூப்பராக தெரியுது. 1-2 இடத்துல மட்டும் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது மட்டும் அதே இடத்துல லேக் ஆகிருக்கு. அதை வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம்னா சப்பாத்தி நம்மளுக்கு கிராக் ஆகிடும். ஸோ
அதை மட்டும் நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் நார்மலாக ரெடி பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்மளோட சப்பாத்தி சூப்பராக சர்க்கிள் ஷேப்பில் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த சப்பாத்தி மாவில் வந்து பன்னீர், ஆரிகானோ சீட்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ், மேத்தி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல சூப்பர் ஃப்ளேவரிங்காக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி வந்து. இந்த மாதிரி நம்ம நல்ல பன்னீரை துருவி ஆட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பன்னீர் வந்து எம்போஸ்டாக தெரியாது. பன்னீரும் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை நீங்கள் தனியாக வதக்கவும் தேவையே இல்லை. நம்மளுக்கு கல் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம சப்பாத்தியை ஆட் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் பட்டர் எல்லாம் ஆட் பண்ணும்போது இல்லை கீ ஆட் பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நான் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் நல்லா க்ரோ ஆகிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஈவினிங் வந்தோடனே ஒரு டியூஷன் அந்த மாதிரி வெளில போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி பர்ஃபெக்டாக ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் குக் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர் ஸ்டஃப் பண்ணி ஆட் பண்ணுறனால நிறைய ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். அவங்களோட ஃபுட்டு வந்து நல்லா அவங்களும் ஹெல்த்தியான இன்டேக் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம சப்பாத்தி பார்க்கவே செம்ம சாஃப்டாக சூப்பராக நல்லா எலும்பி வருது. இப்போ எல்லா டைரக்ஷன்லேயும் நம்மளுக்கு சில்லி ஃப்ளிக்ஸு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனது பார்த்தாலே தெரியும். எல்லா சைடும் நம்ம சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குக்காகி சூப்பராக ரெடி ஆனோடனே நம்ம சப்பாத்தி வந்து நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். நைட்டு இல்லை மார்னிங் சாப்பிட்றாங்க, வீட்டிலே சாப்பிடுவாங்க, உடனே சூடாக சர்வ் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இதில் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுங்கள். நல்லா துருவி இருக்க சீஸாக பார்த்து அதுவும் ஆட் பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறக்கு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தியில் நீங்கள் தயிர் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஃப்ளேவராக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய்.